ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வராபியம் வாய்ஸ் ஓவர். நாம பார்த்துட்டு இருக்க சீரிஸ் நானோ மிஷின். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் சாப்டர்லேயே பார்த்துட்டு போய் நம்ம மூவியன் புலம்பிட்டு இருப்பான். ஐயோ ஹீரோ இந்த கோத்து விடலான்னு பார்த்தா மற்ற கிளானோட என்னையே கடைசியில் கோத்து விட்டானே அப்படின்னு கடுப்பாயிட்டு இருப்பான் அந்த இடத்துல. ஆஹா, இப்போ அந்த 5 கிளானும் மாற்றி சண்டை போட்டுப்பாங்க அவங்களுக்குள்ள. டே சியூனியோன் உன் சும்மா விட மாட்டான்டா. நம்ம பிரின்சிபல் அதான் சிரிக்கிறாரு. டேய் அவங்க 2 பேரும் டிடென்ஷன் சென்டரில் போடுங்கடா. ஓகே சார். பிரின்சிபலோட ஆஃபீஸை காமிக்கிறாங்க. மற்ற பசங்களோட பாடி எல்லாத்தையும் அவங்க கிளானுக்கு அமிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மூயோனோ ஜின்யோனோ டிடென்ஷன் சென்டரில் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களோட அஃபிஷியலாக கிளானுக்கு அமிச்சிட்டோனாங்க. நம்ம இன்ஸ்ட்ரக்டர் ஹோவும் பிரின்சிபலும் மாற்றி பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, வாய்ப்பே இல்லை, என்ன ட்ரிக் யூஸ் பண்ணானே தெரியல, சீக்ரெட் ஆர்ட் எப்படி கற்றுக்கிட்டான், ஏன்னா அது ஒரு கிராண்ட் மாஸ்டரால் கூட நினச்சா காப்பி பண்ண முடியாது அந்த டெக்னிக்கை. ஏன் அப்படி அவர் சொல்கிறார் அப்படின்னா, ஒரே ஒரு டைம் தாங்க அந்த டெக்னிக்கே பார்த்துருப்பான், எப்படிங்க மாஸ்டர் பண்ண முடியும். ஆனால் ஹீரோ மாஸ்டர் பண்ணியிருக்கான் அந்த டெக்னிக்கையும். நம்ம டிமோனிக் லார்ட் இப்போது என்ன யோசிச்சிருப்பாருன்னா, நம்ம கரண்டான இருக்க ஹெட்டை இந்த மற்ற கிளான்ஸோட இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கணும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோ அசால்ட்டாக செஞ்சுட்டாங்க. அது அகாடமிக்குள்ளே இருந்துக்கிட்டு பரவாயில்ல, ஹீரோ முன்னாடி மெச்சூர் ஆகிட்டான்னு பிரின்சிபல் நினைக்கிறாரு. நம்ம ஸ்வாட் டீமன் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு ட்ரூ சக்ஸஸராக வருவான் நம்ம ஹீரோ அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. டீமோனிக் கல்ட்டுடைய வெஸ்ட் சைடை காமிக்கிறாங்க, பாய்சன் கிளானோட பிளேஸில். சிவல்கு ஏன் பையா செத்து போயிட்டியாடா, நீ இப்படி ஆயிட்டே அப்படின்னு அவங்க அம்மா அழுகுறாங்க அந்த இடத்துல. என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்டா என் அப்பா செத்தே கொஞ்ச நாள் தான்டா ஆகுது, அதுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களாடா, நீங்கள் லைனை கிராஸ் பண்ணிட்டீங்கடா. சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இனிமேல் நம்ம டார்க் கிளானுக்கு அடங்கி போகக்கூடாது. ஏன்னா அவன் நம்ம முன்னாடி இருந்த பாய்சன் கிளான் ஹெட் என்ன பண்ணியிருந்தாரு, 6th டெஸ்ட் வேணாம் அட்டன் பண்ண வேணாம் தான் நினச்சிருப்பாரு. ஆனால் இந்த லேடி டார்க் கிளானை சேர்ந்த லேடி தானே வந்து சொல்லியிருப்பா, அட்டன் பண்ணணும், டிவைன் டாக்டர்கிட்ட கூட்டு போகிறேன் அப்படிலாம் ஆசா வார்த்தை காமிச்சிருப்பால, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ கடுப்பாக வராங்க அந்த இடத்துல. அவள் தலையை வெட்டினா தான்டா சரி வரும். சார் நானும் ஒத்துக்கிறேன், இப்போ தான் கரெக்டான டைமு, போன வெட்டி சாச்சிடணும் அவங்கள. ஏன் அப்படின்னா டார்க் கிளானோட இப்போ லீடர் இருக்காங்களே, அவங்களும் ஹாஃப் ஆஃப் த ஃபோர்ஸும் வெளியில் முறிமுக்காக சண்டை போட போயிருக்காங்க. அதனால் இதான் கரெக்டான டைம் என்ன முடிவு பண்ணுறாங்க. பிரதர் இதான் பிரதர் கரெக்டான டைமு. அவங்களாம் நம்ம நெஃபியோட சாவை வந்து அடக்கம் பண்ணுறதுக்காக நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் போய் நம்ம அட்டாக் பண்ணோம்னா அவங்க ஈஸியாக தோக்கடிச்சிடலாம். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஃபஸ்ட்டு இந்த அடக்கம் பண்ணுற வேலையை முடிப்போம். அப்புறமா நாளைக்கு காலையில் எல்லா ஃபோர்ஸையும் கூட்டு போய் 2 மணிக்கு சண்டை போடுவோம். அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு டார்க் கிளானோடைய பிளேஸை காமிக்கிறாங்க. அங்கே எல்லாரும் மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க. இப்போ தான்டா அவன் தலைவன் ஆப்சென்ட்டாக இருக்கான், போட்டு தாக்கிடணும் அப்படின்னு பாய்சன் கிளான் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரும் ஃபுல் ஃபோர்ஸில் என்ட்ரு ஆகிறாங்க அந்த இடத்துல. என்ட்ராகி பார்த்தா எல்லா இடமும் காலியாக இருக்குது. என்னது இது, ஒருத்தரை கூட காணோம். ஒரு வேளை இருக்குமோ, திரும்பி பார்க்குறாங்க, ஆரோ வருது. டே இது ட்ராப்புடா, எல்லா ஆரோவையும் தடுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க ஆரோவை தடுக்கிறாங்க. ரூஃப் டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆளுங்க இருக்காங்க. முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க போல இருக்கு. அந்த ஆரோ நிறைய பேர் செத்துட்டாங்க. சே, நம்ம முன்னாடி அட்டாக் பண்ண போகிறோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. எல்லாரும் சாகிற அளவுக்கு போராடுங்கடா, பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறாரு. மாற்றி எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க அந்த இடத்துல. பண்ணுங்க நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணுங்க. சாவோட விளிம்பில் வந்துருச்சுன்னா எலி கூட சண்டை போடுமா, அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது. நம்ம பாய்சன் கிளானோடைய வைஸ் லீடர் அட்டாக் பண்ண வராரு. அவர் அடிச்சு நவுத்துறாரு அசால்ட்டாக அந்த இடத்துல. அவர் ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணாலும் கடைசியில் நீங்களாம் ஒரு எலி தாண்டா எனக்கு அப்படின்னு அசால்ட்டாக தடுக்கிறாரு. நீ தானே அந்த வைஸ் லீடரு, மாஸ்க் போட்டால் கண்டுபிடிக்க முடியாதா, இவ்வளோ முக்கிய சண்டை போடுற, அசால்ட்டாக அடிச்சு நவுத்துறாருங்க அந்த இடத்துல. வைஸ் லீடர் பிரதர், எவ்வளோ போரிங்காக இருக்குது தெரியுமா நீங்கள் பண்ணுறது. எல்லாமே என் கால்குலேஷனுக்குள்ளே தான் இருக்குது. யாருங்க அந்த பொம்பளை தான் பேசுகிற அந்த இடத்துல. என்னடா லீடருக்கு இல்லை, அதனால அசால்ட்டா போட்டலாம் நினைச்சிங்களா என்ன. டே லேடி மூவ், உன்னை சும்மா விட மாட்டேன்டி, சாகுடி. இந்த லேடி மூவ் மார்ஷல் ஆர்ட்ல பெரிய ஆள் போல இருக்குங்க. அசால்ட்டா 2 பேர் தலையை வெட்டிட்டா. நீ ஒருத்தன் தாண்டா இப்ப தனியா இருக்க, முட்டி போடுறா. நம்பவே முடியல, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்னும் டார்க் கிளான்ல இருக்காங்களா. நான் எல்லா முக்கியமான ஃபோர்ஸும் போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஏய் கேவலவாதி, என்ன எல்லா ஃபோர்ஸையும் மறைச்சு வச்சிருக்கியா நீ. நான் மறைச்சு வைக்கல தம்பி, நான் காட்டாம இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றா. உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் தலை பறக்குது. வெட்டி சாச்சிட்டாங்க அந்த இடத்துல. சும்மா வளரிக்கிட்டே இருக்குது ஏதாவது. மை லேடி, எல்லா எலிகளையும் ஒழிச்சு கட்டியாச்சு. சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஆமாம், பாய்சன் கிளானே இந்த மாதிரி பண்ணுறாங்க, பிளேடு கிளான் ஏதாவது பண்ணுவாங்களோ, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. கிளான் லீடர் கிட்ட இருந்து ஆர்டர் வராமல் பிளேடு கிளான் நகராது. எனக்கு புரியுது. லேடி பேசாமல் 2 பேரும் அனுப்பி நம்ம 2 யங் மாஸ்டரை கூட்டிகிட்டு வந்துட்டோமா. இல்லை வேணா விடு, அவனுக்கு கொஞ்சம் பட்டா தான் தெரிந்துவானுங்க. என்னோட பசங்களை பற்றி எனக்கே தெரியும். அவங்க ஒரு எனிமையான ட்ரிக்குக்கு போய் இவ்வளோ ஈஸியாக மசிஞ்சிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு தடவை பட்டா தான் பனிஷ்மெண்ட் திருந்திப்பானுங்க அவனுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேடு கெட்ட நாயை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணுங்கடா. யார், நம்ம ஹீரோ பற்றி தான். அந்த ஓல்டு கார்டு ஜாங்க, இது வரைக்கும் அந்த கேடட்ஸ் யார் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியே வந்தாங்களோ அகாடமியில் இருந்து, எவனை வேணா பிடிச்சி இன்ட்ராகேஷன் பண்ணுங்க, எனக்கு அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேணும் அப்படின்னு ஹீரோ பற்றின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறா. அந்த தாத்தா கேட்குறாரு, நீ ஓகேவாமா. இல்லை என்கிட்டயே ட்ரிக்கு பண்ணிட்டான்ல அவன், இப்போ அதுக்கான ப்ரைஸ் அவன் அனுபவிச்சே அவனுன்றா. அந்த இடத்துல இவன் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கான், இவனை இப்படியே விடக்கூடாது, இவன் மூவி அவனால கண்டிப்பாக இவனை ஹேண்டில் பண்ண முடியாது, நான் தான் அதில் இறங்கி செய்யணும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆச்சுங்க. 4 கிளானுடைய பசங்க மர்டர் ஆகி நம்ம மூ ஜின் யோனும் டிடென்ஷன் சென்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்க சபார்டினேட்ஸ்க்கு அவங்க மேலே இந்த ட்ரஸ்ட்டு போயிடுச்சு.
முடிஞ்சிச்சுங்க. சில பேர் சப்போர்ட் கொடுக்குறேன்னு நான் அடுத்த வாரிசு ஆகிறதுக்கு அவங்களாம் பின் வாங்கி போயிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஹீரோ கண்ட்ரோலில் வந்துச்சு மொத்த அகாடமி. ஒரு சில பேர் நம்ம ஹீரோ கிட்ட சேர்றேன்னு சொன்னாங்க. பட் ஹீரோ எப்பயுமே லாயல்ட்டியை தாங்க பார்ப்பான். ஸோ அதனால அந்த 4 பசங்களுக்கு மர்டர் ஆகிறதுக்கு முன்னாடி யார் யார் ஜாயின் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாரையுமே வேணான்னு சொல்லிட்டான். தலைவரே எனக்கு புரியுது, மூயோன் கீழே இருந்த மற்றவங்க எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பி வச்சுட்டீங்க. ஆனால் இப்போ மிச்சம் 5 பேர் நீங்கள் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் அடுத்த வாரிசு ஆகணும்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு 12 லீடர் வந்து உங்களுக்கு விட்னஸாக இருக்கணும். எனக்கு புரியுது, அந்த 5 பேர் கடைசி வரைக்கும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தானுங்க. இப்போ அவனுங்க நம்ம குரூப்பில் சேர்த்துக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியுது. ஆனால் அடுத்த வாரிசு ஆகிறதுக்கு அவங்க தேவைப்படுவாங்கன்னு அவன் சொல்கிறா. மற்றவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அடுத்த வாரிசு ஆகிறது முக்கியன்ற மாதிரி. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் கிடையாது, நான் வேற ரூட் எடுக்கிறேன். என்னது, நான் இன்னையிலேருந்து டீமானிக் அகாடமிலேருந்து வெளியேறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னது, நான் அந்த அகாடமியை விட்டு கிளம்புறதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒன்று, நான் அடுத்த வாரிசு ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு விட்னஸை கலெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்மளுடைய தலைவரும் சரி, அதாவது நம்ம டீமன் லார்டும் சரி, கவுன்சில் எல்டர் எல்லாமே சென்ட்ரல் பிளேன்ஸுக்கு போயிருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் தனியாக வெளியே போகிறது ரிஸ்க் இல்லையா? கவலைப்படாதீங்க, நாங்களும் சேர்ந்து தான் போகிறோம் அப்படின்னு நம்ம வாங்க வாலண்டியராக பேசுகிறான். மூணு கையும் சொல்கிறா, நானும் வரேன். பேகி, நானும் தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சாமாச்சாக்கும் சொல்கிறா, நானும் தான் போகிறேன்னு சொல்லிட்டு. சாரி, உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் நாங்கள் இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. நாங்களும் வரோம் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க. உங்களோட லாயல்ட்டி எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல அசட்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட மார்ஷல் ஆர்ட் எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம இப்போ ஸ்ட்ராங்காக இல்லை போல நம்ம தலைவருக்கு. நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் எல்லாருக்கும் புரியுது மனசில். ஹியோபாங் தான் ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுறப்போ எல்லாரும் ஹியோபாங்கை பார்த்தா ஹியோபாங் திரும்பி எல்லாருக்கிட்ட சொல்கிறான், நான் நம்ம தலைவர் நல்லா பார்த்துக்கிறேன், எல்லாம் நீங்கள் போய் ஸ்ட்ராங் ஆகுங்க சரியா? என்னது, நீயே வீக்காக தான்டா இருக்க அப்படின்னு அவனை பார்க்குறாங்க. என்னடா நடந்துச்சுன்னு பார்த்தா முன்னாடி டிசைட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. தலைவரே அவங்க கூட தான் இருப்ப தலைவரே, என்னை விட்டு போயிடாதீங்க தலைவரேன்னு உட்காந்து கதறி அழுதுருக்கான் போல இருக்கு ஹியோபாங் அந்த இடத்துல. சரி நம்ம தான் சேர்ந்து போகலாம், யார்கிட்டையும் சொல்லாத போகிற வரைக்கும் சரியா அப்படின்னு வாங்க சொல்லியிருக்கான் போல இருக்கு. தலைவரே, இதெல்லாம் அநியாயம், ஹியோபாங் மட்டும் எடுத்துக்கிறீங்க, எங்களெல்லாம் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஹியோபாங் நீயே பார்த்துக்கோ இதை அப்படின்னு சொல்லிடுறான். தலைவரே அப்படின்னு கத்துறான் அந்த கூட்டத்தில். ஹியோபாங்க சூழ்ந்துட்டாங்க எல்லாருமே அந்த இடத்துல. அதே நைட்டு 8 மணிக்கு ஃப்ளையிங் ஃபேண்டம் கிளானுடைய மேனாரை காமிக்கிறாங்க. கூட்டத்தில் நிறைய பேர் நடந்து வராங்க. நம்ம ஹீரோ தாங்க வரான். யாரா அவன், நான் பார்த்ததே இல்லை. ஏய், உனக்கு என்ன வேணும்? நான் தான் 12th கவுன்சில் எல்டர் யோன் சார் ஹவான் யூல்ஸ் 11th கவுன்சில் எல்டரை பார்க்கணும். வணக்கம் 12th கவுன்சில் எல்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? எங்கள் கிளான் லீடர் கிட்ட சொல்கிறோம் நாங்கள். இந்த பிளேஸை பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குல்ல, விட்ட கோஸ்டே வந்துடும் போல இருக்கு. ஆமாம் அப்படின்னு மாற்றி பேசிக்கிறாங்க உங்களுக்குள்ளே. நான் கிராண்ட் ஃபாதரோட வரும்போது பெருசாக நோட்டீஸ் பண்ணல, இந்த இடத்த பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான்டா இருக்கு. கிராண்ட் ஃபாதர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு மூணு நினைக்கிறேன். கதவு திறக்கப்படுது. ஒரு பொண்ணு வராங்க. உங்களெல்லாம் பார்த்துல சந்தோஷம். நான் தான் நூயா யோன், ஃப்ளையிங் ஃபேண்டம் கிளானோடைய டேரக்டர் நான் தான். ரெட் லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்கேன், என் பையனா பொண்ணா பார்த்தாலே தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் 12th கவுன்சில் எல்டர் வந்திருக்கதான் வந்தாங்க. அது நீங்கள் தான் சார், வாங்க பார்த்து பேசுகிறாங்க. அது நான் இல்லைம்மா, என் தலைவர் இங்கே இருக்காரு. ஓ மன்னிச்சிருங்க, நீங்கள் தான் 12th கவுன்சில் எல்டரா? ஆமாம், என் பேர் சியோனியோன். எங்கள் மாஸ்டர் உங்களை உள்ளே வர வச்சு உங்களுக்கு ஸ்வீட்டு பலகாரம்லாம் கொடுக்க சொன்னார். அப்படின்னு நம்ம ஹீரோ மட்டும் உள்ளே கூட்டு போகிறாங்க, மற்ற யாருமே உள்ளே விட மாட்டாங்க. ஓ நான் மறந்துட்டேன், அவர் உங்களை மட்டும் தான் வர சொன்னார். எனக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் மாஸ்டர் கொஞ்சம் ஷை டைப்பு. எங்களுடைய தலைவரோட சேஃப்டிக்கு என்ன அது, எங்கள் தலைவர் சேஃப்டிக்கு என்ன கேரண்டி அப்படின்னு வாங்க கத்துறா அந்த இடத்துல. என் தலைவரை மட்டும் எங்களை அனுப்ப முடியாதுன்னு கத்துறா அந்த இடத்துல. ஆஹா, நீ ஹேண்ட்ஸமாக மட்டும் இல்லை, லாயெல்லாம் இருக்கியா? ஹோ சரி பேசாமல் இப்படி பண்ணிக்கலாம், ஒரே ஒருத்தர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வாங்க, அதுக்கு மேலே வந்தால் எங்கள் தலைவர் என்ன திட்டுவா இருப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இது ஒரே ஒருத்தரா? சரி நான் வரேன் அப்படின்னு 3 கை அந்த என்ட்ரி கொடுக்குறா. வாங்க உள்ள போகலாம். அந்த இடம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கு. சோளா காட்டு பொம்மைக்கெல்லாம் மாஸ்க் போட்டு ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காங்க. ஏடா அது வெளியே பார்க்க தான் கொஞ்சம் வீடா இருக்குன்னா உள்ள அதுக்கு மேல இருக்கு. மாஸ்டர் நான் கெஸ்ட்லாம் கூப்பிட்டு வந்துட்டேன். நம்ம ஹீரோக்கும் 3 கைக்குமே அதிர்ச்சி. அங்க பார்த்தா ஒரே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் உட்காந்துருப்பாங்களா? இல்லைங்க 7 பேர் இருக்காங்க ஒரே ஃபேஸோட. இந்த ஃபேண்டம் கிளானை சேர்ந்த லீடர் வந்து மாஸ்க் செய்யறதுல சிறந்தவர் போல இருக்குங்க. அவர் செய்யற மாஸ்க் வச்சு கண்டே பிடிக்க முடியாது போல இருக்கு, அந்த அளவுக்கு சூப்பர் மாஸ்க் பண்றவர். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாரோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா? வணக்கம், நான் தான் ஹவான் யூ, ஃபேண்டம் கிளானோட லீடர் அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. அவர் தான் அங்கிள் ஹவானா இருப்பாரோ யங் மாஸ்டர். ஆனால் இவரோட ஃபேஸை பார்க்க டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு. ஏன்னா 3 கை மாஸ்க் மாட்டிருக்கால, இங்க தானே வந்துட்டு போயிருப்பா. ஹீரோக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் தான் 3 கைவே வந்திருக்கா அந்த இடத்துல. ஆனா மாஸ்டர் எனக்கு பார்க்கும் போது இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு முன்னாடி பார்த்ததை விட. என்ன கொஞ்சம் வீம்பு பிடிச்சவர்னு இவரை பத்தி கேள்விப்பட்டேன். இப்படி எல்லாம் பண்ண என்ன பண்றது? ஹீரோ கொஞ்சம் கடுப்பா வரான். ஹீரோ அவனை இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிறான். நான் தான் 12th கவுன்சில் எல்டர் சியோனியோன்ட்டு. வாங்க உட்காந்து ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு லீடர் பேசுறாரு. அங்கிள், நான் தான் டார்க் டிராகன் பாம் கிளானை சேர்ந்தவ, மறந்துட்டீங்களா? நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அங்கிள். திடீர்னு ஒரு பாஸ் விடுறாருங்க அவரு. வாமா அகாடமிக்கு போனவ திரும்பி வந்துட்ட போல இருக்கு, அதை கூட நீ நல்லா சீக்கிரட்டா பார்த்துக்கிட்ட போல இருக்கு அப்படின்னு இன்டெரக்டா மாஸ்கை பத்தி பேசுறாரு. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கு போல இருக்கு மாஸ்டர், இவர் தான் கவுன்சில் எல்டர் ஹவான் யோவா இருக்கணும். அவருக்கு மட்டும் தான் தெரியும் நான் ஸ்கின் மாஸ்க் போட்டிருக்கேன்றத. 2 பேரும் மாற்றி டிரான்ஸ்மிஷன்ல பேசிக்கிறாங்க. நான் அவங்க கூட எதுக்காக மீட்டிங் வச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு போறாரு. என்னோட ஜேடு மெடாலின்னு உனக்கு வேணும், அதுக்காக தானே. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பின்ன அகாடமியில ஜெயிச்சுட்ட
ஜெயிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு வெளியே வர போற, இந்த ரீசனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. 2 வழி இருக்கு போல இருக்குங்க அடுத்த வாரிசா வரதுக்கு. ஒன்னு 12 லீடர் எலைட் கிளானோட சேர்ந்த 12 லீடருமே ஒரு விட்னஸா இருக்கணும், ஒரு சாட்சி மாதிரி இருக்கணும். இல்ல அப்படின்னா 12 பேர்ல 3 பேரோடைய ஜேடு மெடலியனை வாங்கணும். அந்த ஜேடு மெடலியனை வாங்கிட்டா என்னோட லாயல்ட்டி அந்த வாரிசுக்கு தான் சொல்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி இவர் அடுத்த வாரிசு தகுதி உள்ள ஆள்னு அர்த்தம். சரி, உங்ககிட்ட இப்ப நான் கவுன்சில் எல்ரா பேசாம இப்ப நான் அடுத்த வாரிசா உங்ககிட்ட பேசணும் ஆசைப்படுறேன். அடுத்த வாரிசுக்கான கேண்டிடேட்டா பேசணும் ஆசைப்படுறேன். தம்பி, நான் உன ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படிதான் ட்ரீட் பண்றேன். உனக்கு தெரியல, இப்போ என்னோட ஜெட் மெடாலியன் நான் உனக்கு கொடுக்கணும்னா உனக்கு டெஸ்ட் பண்ணி தான் நான் கொடுப்பேன், சும்மாலாம் கொடுக்க முடியாது. நான் கொஞ்சம் உன்னை டெஸ்ட் பண்ண ஆசைப்படுறேன்ப்பா. ஃபர்ஸ்ட் உன்னோட அப்சர்வேஷன் ஸ்கில், இங்க இருக்கிற உண்மையான கிளான் லீடர் யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும். ஆஹா, அது கொஞ்சம் கஷ்டமாச்சுன்னு மூணு கைவே நினைக்கிறா. எல்லாருடைய மாஸ்க்கும் மூஞ்சு கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலா இருக்குங்க. ஏன் அவங்களோட உடம்புல இருந்து வர கீ எனர்ஜி கூட அதே மாதிரி இருக்கு. ஒருத்தர் மாதிரி அச்சியஸ்லாம் மிமிக் பண்ணுவாங்க போல இருக்குங்க. பல வருஷமா ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. எப்படி ஹீரோ கண்டுபிடிக்க போறான்? நான் தம்பி உன்னை உடனே எல்லாம் கண்டுபிடிக்க சொல்ல மாட்டேன் தம்பி, பொறுமையா டீ சாப்பிட்டு கண்டுபிடி. ஹீரோ சொல்றான், நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? ஹீரோ திரும்புறான் அந்த பொம்பளை பக்கம். அந்த பொண்ணு திரும்பி பார்க்கறா. யார் அதை சொல்றான்? ஒரு வெயிட் பண்ணு, என்ன சொல்றியா என்ன அப்படின்னு ஆச்சரியப்படுறா. என்னங்க சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோ சொல்றான், அதுதான் உண்மையான கிளான் லீடரோ தெரியலையே. வாங்க நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். வீடியோவை வெயிட் பண்ணி பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. சண்டேன்றதுனால கொஞ்சம் என்னால் முடிஞ்சளவுக்கு எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸ் ஆட் பண்ணி கொடுத்தேன். சண்டே சாட்டர்டே முடிஞ்சளவுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுக்குறேங்க. வீடியோ வெயிட் பண்ணி பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் கமெண்ட்டும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஆல்.